ஸோ அங்க இந்த வைஷ்ணவ கொத்துக்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா திருப்பதியார் திருப்பணி செய்வார், உள்ளூரார் விண்ணப்பம் செய்வார், பட்டாள் கொத்து, பாகவத நம்பியார், ஆரியபட்டாள் கொத்து, திருக்கரக்கையார், ஸ்தானத்தார், தாசநம்பி, இது போல இந்த 10 கொத்துக்களாம். இந்த வைஷ்ணவ கொத்துக்கள் 10 கொத்துல திருப்பதியாருங்கிறவா பல காலமா இந்த திவ்ய தேசத்திலேயே இருந்து பெருமானுக்கு கைங்கறி செஞ்சுட்டு இருக்கிறவா. அவ ராமானுஜர் தன்னோட ஆன்மீக குருவா ஏத்துண்டு அந்த மூலஸ்தானத்துக்கான எல்லா பொறுப்பு கைங்கறதுக்கும் பொறுப்பை ஏத்துட்டவாளாம். திருமஞ்சன காலத்துல அதற்கான ஏற்பாடு அண்ட் அது போல தளிக சமர்ப்பிப்பது, விநியோகம், கைவிளக்கு பிடித்தல், அது போல அந்த கைங்கரியங்கள்லாம் ஈடுபடுறதுக்கு அவ திருப்பதியார் அப்படிங்கிறவாள் இருந்தார். 2ஆம் கொத்து பார்த்தேன்னா அவ திருப்பணி செய்பவர் அப்படின்னு. அவ திருமஞ்சனத்துக்கு தண்ணி எடுத்துன்னு வருது. மெயினா திருமஞ்சனத்துக்கு தண்ணி எடுத்துன்னு வருது. திருவிழா காலத்துல புனித இடங்கள்ல அவ நீரை தெளிக்கிறது.